நம்ம ஃபஸ்ட்டு மீன். ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோன்னா, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நாங்கள் மட்டு தாத்து ஓடுறது மீனெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு அது எப்படி எடுத்தோன்னு பாருங்கள். இப்போ ஒரு மீன் மாட்டிடுது, நம்ம அண்ணன் வலிச்சுன்றது. மீன் கிட்ட வந்தாச்சு, வலிச்சு இருங்க. வலது இளோடாரு. ஓ, நல்ல சைஸு. ஐவா, இது நமக்கு என்ன ஃபஸ்ட்டு மீன், இதுதான் செகண்ட் மீன். பாருங்க, இப்படியோ இது பார்க்கறது நிசாரத்தை போல இருக்குது, சின்ன மீனை போல. குறைஞ்சது ஒரு 10,000 மேலே விற்கும் இந்த ஒன்று. மீன் 10 வந்தாச்சு. கூடுதல் நெய் மீனாக தான் இருக்கும். நெய் மீன், கிங்ஃபிஷ். தமிழ்நாட்டில் எல்லாம் இது பேர் வஞ்சரம் சொல்லாது, எங்கள் ஊரில் இது நெய் மீன். கைஸ், இதோட எங்களுக்கு 3 மீன் கிடச்சாச்சு. இனியும் இதை அப்படியே பார்த்து எத்தனை மீன் கிடைக்கும் பாருங்க. என்னோட கைஸ், இந்த மொடை இந்த ப்ளோட்டை பாருங்க, அது வெள்ளத்துக்குள்ளே போயிட்டு வருது. அப்போ இதில் மீன் கிடைக்கணும் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இதை எடுத்து அப்படியே வலிச்சுட்டு போகும்போது மீன் கிடந்துச்சுன்னா நமக்கு மீன் வரும். இதோட கைஸ் 3 மீன் ஏற்றியாச்சு. இது 4ஆமത്തെ மீன். அது இறந்தியா வருது. இதோட 4 மீனாச்சு. பின்னி எத்தனை மீன் எடுக்க போகிறோன்னு தெரியல. இதில் மீன் உண்டு போல. மீன் உண்டு பார்த்துடா, முங்கி போகிறேன். അത് സത്യം നിങ്ങളെ കൊണ്ടുവരും എളുപ്പി അയ്യോ അയ്യോ ரெண்டு மீன் ஒரே நேரத்தில். கைஸ், இதோட 5 இல்ல 6 ஆயாச்சு. அடுத்து பார்க்கும்போது நீ எத்தனை கிடந்தானு. ஏழாவது மீன். இது எந்த மீன்? பாலாமீன். பரல. ஏழாவது நெம்மீனை நினைச்சா வந்தது பாலா மீன். ஏன் அடுத்து பார்க்கலாம். அடுத்து இந்த மீன் வரணும். நமக்கு ஏழாவது நெம்மீனாரு, ஏழாவது பாலா மீன் வந்தது. இப்போ அடுத்து நெம்மீனாரு. இதான் ஏழாவது மீன். பாலா மீன்லாம் கணக்கில் இல்லை. அதிக கையில் ரோலிங். இது நமக்கு 8வது மீன்.
நமக்குள்ள 9வது மீன். வந்ததில் ஏற்ற சின்ன மீன் இது. இதோ நமது 10வது மீன். ஐவா ஐவா இது வாரது நமக்கு 11வது மீன். என்ன சொல்லல ஐவா பொங்கல். சரி, 11வது மீன். மீன் 2 பல மீன். ஐவா ബിരിയാണി ചൂട്. ஐவா இது நெம்மீனில்ல, கொடுவா 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 நெடுவா. கட்டா கொம்பன் சோடு பீஸ். ஐவா சின்ன கட்டாம்பே. சரி காய்ஸ், இதோட நமக்கு 15 மீன் ஆயிடுச்சு. எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இந்த மீனை வந்துட்டு போட்டில் ஏற்ற விடுவாங்க. சரி டாடா.